இதுக்கு முன்னாடி எதாவது பாட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நான் எந்த வித பாட்டும் யூஸ் பண்ணதில்ல. ஸோ ஓவராலா எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க மட்டும் வச்சு? இதுவரைக்கும் ஒரு மட்டும் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 கிட்ட பண்ணியிருப்போம் ப்ரோ. 18 கிட்ட பண்ணியிருப்போம் ப்ரோ. 18 லேக்ஸா? ஆமா ப்ரோ. எல்லாமே கரெக்டான டைமிங் ப்ரோ. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ன்னு குடுத்து விட்டீங்க. எந்தெந்த டைம் எடுக்கலாம், போலாம், வரலாம், கன்சல்டேஷன் ஜோன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், போலாம், வரலாம். அது சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் தான். உங்களுக்கு இது ப்ராஃபிட்டபிளா ஆக எத்தனை மந்த்ஸ் எடுத்துச்சு ப்ரோ? ஒரு 3லேருந்து 4 மாசத்துக்குள்ள நான் ப்ராஃபிட்டபிளா ஆரம்பிச்சிட்டேன். பாட் ஸ்கேம் இல்லையா? ப்ரோ இது நிறைய பேர் எப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பாட் ஆன் பண்ணி விட்டோம்னா சடனை எடுத்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. அதனாலதான் அவங்க எல்லாம் ஸ்கேமுங்கிறாங்க. ப்ரோ நம்ம பாட் யூஸ் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் வாஷஸ் ஏதாவது நடந்திருக்கா? நான் கரெக்டா ரன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடந்தது கிடையாது. அக்கௌண்ட் வாஷஸ் கிடையாது. இது நீங்க எப்படி ப்ரீசெட்லாம் எப்படி ஒண்ணா கஸ்டமைஸ் பண்ண கத்துக்கிட்டீங்களா? ஆமா ப்ரோ. ப்ரீசெட்ஸ் ஃபுல்லாவே நம்ம கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோ கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க சைடுல இருந்து எங்களோட கைடன்ஸ், நீங்க 1 இயரா இருக்கீங்க, இதுவரையும் எங்களோட கைடன்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? ஜிமீட்லயோ சாட்ஸ்லயோ ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணலையோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? ப்ரோ எதுவுமே மிஸ் கிடையாது. இது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இப்போ லாஸ்ட் தடவை எனக்கு ஒரு பெரிய எரர் நடந்துச்சு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது எனக்கு ஃபியூச்சர் ஏஐ சைடில் கூட எனக்கு கிளியர் பண்ணி தரல. நீங்கள் தான் எனக்கு கிளியர் பண்ணி தந்தீங்க. உண்மையாகவே உங்கள் மென்டார்ஷிப் எனக்கு ஒரு பெஸ்ட்டு. நான் இப்போ கூட நிறைய பசங்கள்கிட்ட என்கிட்ட அக்கௌண்ட் இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணணுன்ட்டு யார் எடுக்கிறான்னு கேட்குறப்ப நான் உங்கள் பேரை தான் நிறைய இடத்துல சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக நீங்கள் பாட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட மென்டார்ஷிப்பும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓவராலாக அந்த அமௌண்ட்டை உங்களால் ரெக்குயர்மெண்ட் தாண்டி எத்தனை மந்த்ஸில் எடுக்க முடிஞ்சிச்சு? எனக்கு உங்கள்கிட்ட வாங்கின பாட்டு எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிக்க எனக்கு ஒரு மாசம் கிட்ட, ஒரு மாசத்துலயே நான் எடுத்துட்டேன் ப்ரோ. ஜஸ்ட் 1 மந்த்? ஆமா ப்ரோ, ஒரு மாசத்துல நான் எடுத்துட்டேன். இருக்கிறது தான் சொல்றேன், ஒன்றும் பொய் சொல்லல. அதை வேற ஸ்ப்ளிட் பண்ணிடுவானுங்க பயங்கரமா. சரி எனக்கு பர்சனலாக என்னோட ஒரு கிளைண்ட் இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஸோ ஹாப்பி. ஏன்னா இந்த எனக்கு விற்கிறத தாண்டி இது ஸ்கேம் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணி. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, ரொம்ப நாள் ஆகுது. போட்டோ காசுலாம் நம்ம எடுத்தாச்சுல இஎல. அதெல்லாம் நான் எப்போ எடுத்துட்டேன் ப்ரோ. இது நிறைய மைனர் மிஸ்டேக், அதெல்லாம் என்னோட மிஸ்டேக் தான் ப்ரோ. ஓகே. நிறைய நம்ம சரியா அதை புரிஞ்சுக்கல. ஏன்னா அதுவே எல்லாமே எடுத்துரும் கொண்டுரும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருந்தாச்சு. ஓகே. ஆனா இப்போ போட்ட காசுலாம் எப்போயோ எடுத்து வேற மாதிரி போயிடுச்சு ப்ரோ. அது சூப்பர் ப்ரோ. ஆமா ப்ரோ. இதுக்கு முன்னாடி எதாவது பாட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நான் எந்த வித பாட்டும் யூஸ் பண்ணதில்லை. ஆனா கேள்விப்பட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். ஆனா பெருசா எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணப்போ எனக்கு பாட்டை பத்தின புரிதல்லாம் எதுவும் இல்லை. சரி ஏதோ யூஸ் பண்ணுவோம் கொள்வோம் அப்படின்னு தான் இது பண்ணேன். அப்புறம் நான் உங்களுக்கே தெரியும், நான் அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் ஆமா ப்ரோ. ஆனா வித்தவுட் நீங்க இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. நான் வெறும் பாட்டை மட்டும் வச்சுட்டு அவங்க ஃபியூச்சர் மட்டும் நம்பி வந்திருந்தேன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஃபேஸே வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த குரோத்தும் அதுக்கப்புறம் இருந்த குரோத்தும் டோட்டலாவே டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. புரியுது. ஆமா ப்ரோ. சரி ப்ரோ. ஸோ ஓவராலா எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க மட்டும் வச்சு? இது வரைக்கும் ஒரு மட்டும் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 கிட்ட பண்ணிருப்போம் ப்ரோ. 18 கிட்ட பண்ணிருப்போம் ப்ரோ. 18 லேக்ஸா? ஆமா ப்ரோ, 18 கிட்ட பண்ணிருப்பேன். அக்கௌண்ட் சைஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப 2 lakhs யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா? ஸ்டேட்மெண்ட்ஸ் என்கிட்ட அனுப்பிச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. நான் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரி, எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் அனுப்பிச்சு விடுறேன். அதுக்கப்புறம் திரும்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அக்கௌண்ட் க்ரோ பண்ணி 7 lakhs கிட்ட கொண்டு வந்து, அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு தடவை கூட சில ப்ராப்ளம்னால உள்ள கூட கேட்டுட்டு இருந்தேன்ல. ஆமா. லாஸ்ட் மந்த் நம்ம எடுத்திருந்தது கூட கிட்டத்தட்ட ஒரு 1.93 கிட்ட எடுத்திருந்தோம். லாஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கிட்ட கூட எடுத்திருந்தேன். அப்புறம் லாஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட் 93 ரூபா கிட்ட எடுத்திருந்தேன். அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். எல்லாமே கரெக்டான டைமிங் ப்ரோ. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்ன்னு கொடுத்து விட்டீங்க. எந்தெந்த டைம் எடுக்கலாம், போலாம், வரலாம், கன்சல்டேஷன் ஜோன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், போலாம், வரலாம். அது சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் தான்
கரெக்டா அதுல மட்டும் தான் ரன் பண்ணுவேன். ஓவரால் கூட ரொம்ப பெருசா 24 ஹவர்ஸ்லாம் ரன் பண்ணி அப்படிலாம் கூட எடுக்கணும்னு நம்ம பாட்டுல தேவையில்ல. கரெக்ட். கரெக்டா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3ல இருந்து 4 ஹவர்ஸ் கரெக்டான டைமிங் கரெக்டான ஜோனுக்கு போய் உட்கார்ந்து உள்ள இது பண்ணனா போதும். ஓகே. நல்லா இது உங்களுக்கு இது ப்ராஃபிட்டபிள் ஆக எத்தனை மந்த்ஸ் எடுத்துச்சு ப்ரோ? அதாவது வாங்குன அப்புறம். ஆக்சுவலா வந்து நான் வாங்கி ஃபர்ஸ்ட் சில டெமோ அக்கவுண்ட்ஸ்ல போடுறப்ப ப்ராஃபிட்டபிளா தெரிஞ்சுது. ஆனா நான் ப்ராப்பரா ஆன் பண்ணாததுனால சில லாசஸும் நான் ஃபேஸ் பண்ணேன் தான். புரியுது. அதுக்கப்புறம் வந்து நீங்க கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணி நான் ப்ராஃபிட் கரெக்டா ப்ராப்பரா வரதுக்கு ஒரு 3ல இருந்து 4 மாசத்துக்குள்ள நான் ப்ராஃபிட்டபிளா ஆரம்பிச்சிட்டேன் bro. சூப்பர். நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் 2 மாசம் ஒழுங்கா யூஸ் பண்ணல. அதாவது ஓகே. ஒழுங்கா எனக்கு அதை எப்படி இது ரன் பண்றதுன்றது தெரியல. எந்தெந்த செஷன்ல ரன் பண்ணணும் ம். அதெல்லாம் எனக்கு பேசிக்ஸ்லாம் தெரியல. அப்புறம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த பீக்கே வேற. அதுக்கப்புறம் நான் அதை எப்படி ரன் பண்றது, எப்படி வர்றது, அதை எப்படிலாம் ப்ரீசெட்ஸ் எல்லாம் எப்படி நான் அதை ஹேண்டில் பண்றது எல்லாம் கத்துக்கிட்டேன். அதாவது கரெக்டா சொல்லணும்னா மார்க்கெட் பிளஸ் பாட் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதை கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா பக்காவாயிடுச்சு ப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் பாட் ஸ்கேம் இல்லையா? ப்ரோ இது வந்து நிறைய பேர் எப்படிதான் நினைச்சிட்டு இருக்கானுங்க. பாட் ஆன் பண்ணி விட்டோம்னா சடனை எடுத்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. அதனாலதான் அவங்க எல்லாம் ஸ்கேமுங்கிறாங்க. ஓகே. என்னன்னா பாட்டுங்கிறது நம்ம தான். ஓகே. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ நம்ம என்ன அதை இது பண்றோமோ அதுதான் ஒரு பாட்டு ஸ்கேம்லாம் கிடையாது. யா ஷூர். நான் வந்து ஆக்சுவலி காசு பார்த்தவங்க அந்த விஷயம் தெரியும். ஸோ அதனால் வந்து அது எப்படி ஒர்க் ஆகும், அது எந்த டைமில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணணும்னு. ஸோ நாலேஜ் இல்லாமல் பாட்டில் வந்து நாலேஜ் இல்லாமல் மேனுவல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அதோட பலன் தெரியாது. ஆமாம் ப்ரோ. ஏன்னா அது இது இது வந்து மார்க்கெட் தெரிஞ்சு பாட்டு ரன் பண்ண வந்து ஒரு உண்மையாவே ஒரு கிங் தான். அவன் மற்றவங்கள கம்பேர் பண்றப்ப வித்தியாசம் ரொம்ப ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம். கண்டிப்பாக ப்ரோ. நம்ம பாட் யூஸ் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் வாஷஸ் எதாவது நடந்திருக்கா? ப்ரோ அதாவது எனக்கு நடந்ததே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நடந்திருக்கு. என்னோட எரரால நிறைய நடந்திருக்கு. ஓகே. சம்பந்தமே இல்லாம என்எஃபிக்கு எனக்கு தெரியாம நான் அதாவது உங்களோட கைடன்ஸ் இல்லாம என்எஃபிக்கு ஒரு தடவை ஆன் பண்ணி எனக்கு நடந்திருக்கு. ஓகே. நெகட்டிவா நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனா நான் கரெக்டா ரன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடந்தது கிடையாது. அக்கௌண்ட் வாஷஸ் கிடையாது. இது நீங்கள் எப்படி ப்ரீசெட்லாம் எப்படி ஒன்றா கஸ்டமைஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. ப்ரீசெட்ஸ் ஃபுல்லாவே நம்ம கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோ கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. இப்போ எல்லாமே எனக்கு வந்து இப்போ ப்ரீசெட்ஸ் தான். எனக்கு பாட்டுன்றனால இப்போ எனக்கு ஏதோ ஒரு பாட்டு இப்போ நீங்க எனக்கு அதை ஆரம்பிச்சு விட்டது. நான் இப்போ எந்த பாட்லயாவது போய் உட்காந்தேன்னா ப்ரீசெட் எப்படி பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுது. கிளாஸஸ்க்கு அப்புறம் நீங்க இதுக்காகவே ஒரு கிளாஸ் எனக்கு கண்டக்ட் பண்ணீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ப்ரீசெட்டுக்குனே ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்தீங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ ஓப்பன் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய எப்படி எல்லாம் அதை ப்ரீசெட் பண்ணிக்கலாம். ஒரு மார்க்கெட் கோல்டுக்குன்னா ஒரு மாதிரி வேல்யூ இருக்கும். ஒரு அதுக்கு ஒரு மாதிரி ப்ரீசெட் பண்ணும். யூரோஸ்டிக்குன்னா அதுக்கு ஒரு மாதிரி, பிடிசிக்குன்னா ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்கும். கண்டிப்பா. எங்கள் சைட்லேருந்து எங்களோட கைடன்ஸ் நீங்கள் 1 இயராக இருக்கீங்க. இது வரையும் எங்களோட கைடன்ஸ் எதாவது மிஸ் ஆயிருக்கா? ஜிமீட்லேயோ உங்களுக்கு சாட்ஸ்லேயோ ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணலையோ அந்த மாதிரி எதாவது மிஸ் ஆயிருக்கா? ப்ரோ எதுவுமே மிஸ் கிடையாது. இது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இப்போ லாஸ்ட் தடவை எனக்கு ஒரு பெரிய எரர் நடந்துச்சு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது எனக்கு ஃபியூச்சர் ஏஐ சைடில் கூட எனக்கு கிளியர் பண்ணி தரல. நீங்க தான் எனக்கு கிளியர் பண்ணி தந்தீங்க. நான் அப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன் இவங்க ஃபியூச்சர் ஏஐல ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தா உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அதை கிளியர் பண்ணி எனக்கு கொடுத்தீங்க. எனக்கு உங்க சைட்ல இருந்து எனக்கு எப்பவுமே சப்போர்ட் இருக்கு. அதனாலதான் இந்த பாட் வந்து நான் இந்த அளவுக்கு வந்தேன்னே சொல்லலாம். அதுதான் உண்மை. புரியுது ப்ரோ, புரியுது. உண்மையாவே உங்க மென்டார்ஷிப் வந்து எனக்கு வந்து ஒரு பெஸ்ட். நான் இப்ப கூட நிறைய பசங்கள்ட்ட என்கிட்ட அக்கௌண்ட் இது மாதிரி மார்க்கெட் பண்ணணும்னு கேட்கறப்ப கூட நான் அதான் சொன்னேன். மெலோன்னு சொல்லிட்டு இது மாதிரி சென்னையில ஒரு பிரதர் இருக்காப்ல, அவர்கிட்ட கிளாஸ் வேணா நீங்க சேர்ந்து போங்க. ஆனா யாரையும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அவங்க இன்வெஸ்ட் சொன்னா பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கும் தெரியும் நான் நிறைய பிரச்சனையில எல்லாம் இருந்திருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அதனால என்கிட்ட யாராவது வந்து எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கு ஏதாவது கேட்டாலும் நான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போங்க. கிளாஸுக்கு போய் நல்லா படிங்க, இதை பத்தின நாலேஜ் வளர்த்துக்குங்க, அதுக்கப்புறம் இது வந்தாலும் பண்ணுங்க. யார் எடுக்கிறான்னு கேட்கறப்ப நான் உங்க பேரை தான் நிறைய இடத்துல சஜஸ்ட் பண்ணிருக்கேன். நிறைய பேர்கிட்ட அதான் சொல்லுவேன். என் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நீங்க தயவு செஞ்சு கத்துங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இவ்வளவு நம்ம நீங்க எனக்கு நிறைய பேர் அந்த சசுகி ப்ரோ எல்லாம் கூட அவ்வளவு தூரம் எனக்கு நான் பொறுமையா கேட்டுட்டே இருப்பேன் கேள்வி. அவர் வந்து எனக்கு பொறுமையா சொல்லிட்டே இருப்பாரு ஒரு தடவை. ஆக்சுவலி நம்ம டீம் வந்து ரொம்ப பொறுமையான டீம். உங்களுக்கு சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
ப்ரோ ஒரு நாள் ஒரு கிளாஸே ரிப்பீட் ஆச்சு ஆக்சுவலா. எனக்கு நல்ல ஆக்சுவலி ஞாபகம் இருக்கு. எங்க எங்க செக்ஷன்ல வந்து ஒரு கிளாஸே ஒரு நாள் சரியா ஆடியோ சரியா கிடைக்கலன்னா அதே கிளாஸ் திரும்பிலாம் ரிப்பீட் பண்ணோம். ஓகே. இதுல பெஸ்ட்ன்றது எனக்கு என்னன்னா நிறைய பேர் ரெக்கார்டிங் செஷன் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. கண்டிப்பா. ரொம்ப சூப்பரா கிளாஸஸ்லாம் உங்க டீம் வந்து பயங்கரமா எடுத்தாங்க. ஆக்சுவலி என்னோட டீம்லயே நிறைய ஜெம் என்னோட டீம்ல அந்த சாசுகே. ப்ரோ நான் நிறைய தடவை எங்க பசங்கள்ட்ட சொல்றது என்னன்னா மெலோ ப்ரோக்கு அமைஞ்சது வந்து டீம் வந்து சரியான டீம். ஏன்னா நிறைய தடவை வந்து நான் திரும்பி திரும்பி சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டே இருப்போம். ஏதாவது கேட்டே இருப்போம். நானும் ஏதாவது ஒண்ணு தெரியல புரியலன்னா கேட்போம். அது ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமா இப்போதைக்கு இது வேண்டாம், இப்போதைக்கு இது வேணும், எது வேணாங்கிறத ரொம்ப கிளியர் அண்ட் கட்டா சொல்லுவாங்க. புரியுது. இல்ல ஒருத்தர் ஓவர்லோட் பண்ணா கூட அடுத்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப முன்னாடி போற கரெக்டா வந்துக்க அப்படின்றத எடுத்து கொடுக்கறதெல்லாம் உண்மையாவே அது ஏன்னா இருக்கிற ஒரு மணி நேரம் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அரை மணி நேரம் தான் என்னோட கிளாஸ்ன்னு இல்லாம 1.5 hours கூட போயிருக்கு. 2 hours நெருக்கி போயிருக்கு. அதெல்லாம் உண்மையாவே பெரிய விஷயம் தானே. ஷூர் டெஃபினெட்லி. ஆமா ப்ரோ. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து லைவ் செஷன்லாம் யாருமே வர மாட்டாங்க ப்ரோ. கண்டிப்பா. லைவ் செஷன் வந்து கிளாஸ் வந்து நீங்க எங்களோட சேர்ந்து ட்ரேட் பண்றப்ப நிறைய விஷயம் நாங்க எங்கெங்கெல்லாம் லாஸ் பண்ணோம், எந்தெந்த இடம்லாம் எங்களுக்கு நெகட்டிவ் ஆச்சு, அதெல்லாம் எனக்கு சரியான யூஸ். அதெல்லாம் உண்மையாவே அதுல எல்லாம் நான் நிறைய நேரத்துல வந்து இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்னென்ன இடத்துல எல்லாம் எஸ்எல் வைக்க விட்டுருக்கோம், ஏன் இந்த இடத்துல எஸ்எல் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களோட நான் லைவ்ல இருக்கிறப்ப நிறைய இடத்துல புரிஞ்சிருக்கேன். அது மாதிரி எனக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் யோசிக்கிறது வந்து நியூஸ் தான் உங்கள்ட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டது. புரியுது. சூப்பர் சூப்பர். மாசத்துக்கு 2 நியூஸ் கரெக்டா கனெக்ட் பண்ணோம்னா அந்த மாசத்துக்கு ட்ரேடே பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் நல்லா. ஓகே ப்ரோ. ஸோ ஓவராலாக வந்து நீங்கள் பாட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட வந்து மென்டார்ஷிப்பும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓவராலாக அந்த அமௌண்ட்டை வந்து உங்களால் ரெக்குயர்மெண்ட்டை தாண்டி எத்தனை மந்த்ஸில் எடுக்க முடிஞ்சிச்சு? இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண உங்கள்கிட்ட வாங்கின பாட்டு எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணிக்க எனக்கு ஒரு மாசம் கிட்ட 1 மாசத்துலயே நான் எடுத்துட்டேன் ப்ரோ. ஜஸ்ட் 1 month? ஆமா ப்ரோ, 1 மாசத்துல நான் எடுத்துட்டேன். ஓகே. ஆமா ப்ரோ. ஒரு மாசம் தான் அது. இப்ப இதெல்லாம் நான் இப்ப எனக்கு கிடைச்சிருக்க நாலேஜை வச்சு பார்த்தா அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. ஏன்னா இதை என் தலையில இருந்து யாராலையும் அழிக்க முடியாது. கண்டிப்பா. அப்படிப்பட்ட விஷயத்த நான் உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலா. அதை நான் வந்து இப்ப கரெக்டா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா லைஃப் லாங் இது வந்து எனக்கு இன்னுமே நிறைய இருக்கு. நான் இப்பவுமே உங்களோட நான் டச்ல இருந்து நிறைய கத்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா. இதே மாதிரியே நீங்க நிறைய இது பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா நிறைய பசங்க இன்னும் அது புரியாம நிறைய ஸ்கேமர்ஸ் எல்லாம் போய் மாட்டுறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களே நிறைய அந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் பண்றானுங்க. கண்டிப்பா. அதனால அதான் என்ன நினைக்கிறாங்கன்னா பாட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அப்படி நாங்களே அதில் கமிஷன்ஸ் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு உனக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்குதா, நல்ல ப்ரீசெட்ஸ் கொடுக்குறாங்களா, அதுதான் மேட்டர். ஸோ ரொம்ப ஹாப்பி டு see you ப்ரோ. சீரியஸ்லி வந்து கண்டிப்பா ப்ரோ. இதுதான் என்னோட அடுத்த 18 lakhs வந்து ஹியூஜ் அமௌண்ட்டு. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இது மேலும் வந்து போன எத்தனை மந்த்ஸ்ல பண்ணுன்னு சொன்னீங்க? எத்தனை மந்த்ஸ்ல வந்து 18 lakhs பண்ணீங்கன்னு சொன்னீங்க? மொத்தமா இந்த நான் பாட் வாங்கினதுல இருந்து ஒரு 1 yearல நான் இந்த 18 பண்ணிருப்பேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் நான் பெரிய ப்ராஃபிட் எடுத்ததுன்னா இந்த 4 மாசத்துல எடுத்தேன் ப்ரோ. 4 மாசத்துல 12 lakhs எடுத்தேன். அது 7 லட்சம் ரூபா அந்த அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் வந்து 4 மாசத்துல வந்து 12 lakhs எடுத்தேன். ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பர். அது வந்து கோல்டு அண்ட் பிடிசி மட்டும்? அது கோல்டு, பிடிசி, யூரோ, யூஎஸ்டி. போடு, சூப்பர். மூணுமே கிளாஸ். ஆக்சுவலி இந்த உங்களுக்கு டைம் கன்வீனியன்ட்டாக இருந்திருக்கும். ஸோ மேனுவலில் பார்க்குற ஸ்ட்ரெஸ் வந்து இதில் சுத்தமாக இருந்திருக்காது. ப்ரோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய ரோல். நீங்கள் நம்ம ஒரு எஸ்எல் வச்சுட்டு ஒரு ஆர்டரை போட்டு உட்காந்தோன்னா பிபிலாம் ரைஸ் ஆகி நெஞ்செலாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில். அந்த விஷயத்த வந்து பாட்டு வந்து சில நேரங்களில் மேனுவலில் எடுக்கிற லாசஸ்லாம் கூட பாட்டு வச்சு நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். புரியுது. அது வந்து ஒரு பெரிய ரோல். நம்ம மைண்ட் செட் ரீதியாக ஒரு பெரிய ரோல் கொடுக்கும் ப்ரோ. அது புரியுது. அந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம டைம் சேவரிங் பயங்கரமா நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி விடுவோம். நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டா ப்ரீசெட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா அது சில நேரங்கள்ல நமக்கு அது ஒரு பெரிய நல்ல விஷயம். அது நிறைய பேர் அது வந்து இன்னும் புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நாளா கேட்டிருந்தது, ஃபைனலி இட்ஸ் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்கள் ஒரு அடுத்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபீட்பேக் எனக்கு வந்து இன்னும் ஒரு 6 months கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா உங்களோட கண்டிப்பா. மென்டார்ஷிப்ல தான் நான் வரப்போறேன். அதுவும் ஓகே. நல்லபடியா சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா. எல்லாருக்கும். ஷூர், ஷூர். கண்டிப்பா நான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஸோ நெறைய பேருக்கு என்னைய பத்தி சொல்லியும் நல்லபடியா சொல்றதுக்கு தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் ப்ரோ இருக்கிறது தான் சொல்றேன். ஒண்ணும் பொய் சொல்லல. அத வேற ஸ்ப்ரெட் பண்ணிருவானுங்க பயங்கரமா. சரி ப்ரோ, சரி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. இந்த தேங்க் யூ மீட்டிங் ப்ரோ. வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா என்னோட ஒரு கிளையண்ட் வந்து இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஸோ ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. இந்த மீட்டிங்கை தேங்க் யூ ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க் யூ. பாய் தேங்க் யூ ப்ரோ. ப்ரோ. தேங்க் யூ. பை ப்ரோ. ஓகே பாய்.